When I bought this outfit, my mom reaction. என்ன நீ இன்னையோட எனக்கு பிள்ளையே கிடையாது. நீ எப்படி இஷ்டம் போல வாழணுமோ இனிமேல் உனக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இன்னையோட நான் உன்னைய தலைமுடி. என்னப்பா உங்க அம்மா தலைமுடிங்குது ஏதாவது காசு வீசி திருனியா? இல்ல. சரக்கு இறக்க அடிச்சு மாட்டிக்கிட்டியா? இல்ல. லவ் ஏதாச்சும் பண்றியாப்பா? இல்ல. வேற எதுக்குதான்ப்பா உங்க அம்மா உன்னை தலைமுடிங்குது? கருப்பு சட்டை பிளாக் பேண்ட் எடுக்கணும், அப்போ தலைமுழுக வேண்டியதான். மூட நம்பிக்கை. இந்த வீடியோ என்ன இளவனே தெரியாம பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னு சொல்ல போறேன். டே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான்டா கொஞ்சமாவது கனெக்ட் ஆவீங்க. சொல்றத கேளுங்க முழுசா. இப்போ ஒரு மூவி ரீச் ஆகுனா அதுல டேரக்டர் சில டீகோடிங் வச்சிருப்பாங்க. நம்ம நல்லா கூர்ந்து பார்த்தாதான் தெரியும் என்ன ஏதுன்னு. அதுக்குள்ள ஒரு கதை சொல்லும். அந்த டீகோடிங் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு கதை சொல்லும். மேக்சிமம் நிறைய டேரக்டர் அதை பண்ணுவாங்க. அந்த விஷயம் எல்லாருக்கும் புரியாது. ஸோ அதை வந்து யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவா கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த மூவில வந்து இவ்வளவு டீகோடிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட யூடியூப் சேனல் கிளம்பி இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ இந்த இதுக்காக வச்சிருக்காரு, இந்த கிரைண்டர் அதனாலதான் வச்சிருக்காரு, இந்த கிரைண்டர்ல இவர் போட்டா எதுக்கு வச்சாருன்னு தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு வைப்பாங்க. நம்ம அதே வேலை தான் பார்க்கணும். அந்த படத்தை தூக்கி அந்த ஓரமா வச்சுட்டு அவங்களுக்குள்ள மீமை தூக்கி வைக்கணும். நம்ம அன்றாட வாழ்வில் பாக்குற மீம் இருக்குல்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதை நீங்க சும்மா அப்படி பார்த்து கடந்து போவீங்க. அதெல்லாம் போவாதீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அந்த மீம்ல வந்து என்னென்ன இருக்கு ஏது என்ன, அந்த மீம்ல வர்ற விஷயத்த வச்சு நான் ஒரு கதை சொல்லி இந்த ஆங்கிள் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், இதை வச்சு நம்ம ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மீமை கிரியேட் பண்ணவனுக்கே தெரியாது இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. அதை சொல்றதுக்கு பேர் தான் மீம் டீகோடிங். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. மீ என்னம்மா சப்பாத்தி கறிக்கு போயிருக்கு? அம்மா அது உங்க அப்பா தட்டுல போட்டுடா, உனக்கு நான் நைஸா போட்டு தரேன். அப்பா சப்பாத்தி மட்டும்தான் அப்பா அப்படி தள்ளுறது. அம்மா தோட்ட தெரியல, அப்பாட குடுறா. அம்மா இட்லி கல்லு மாதிரி இருக்கு, அப்பாட குடுறா. அம்மா குழம்பு கெட்டு போச்சு, அப்பாட குடுறா. எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இது மகாராணிக்கு எனக்கு ஒரு டீ கொண்டாங்க. In interview, HR speaking English only. Me, my honest reaction. யாரா நீங்களா? முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்கடா. தமிழ்னா என்னன்னு, ஜல்லிக்கட்டு பத்தி கேட்காதீங்கடா. ஃபர்ஸ்ட் தமிழ்னா என்னன்னு கேளுங்கடா. ஏண்டா நீ HR ஆயிட்டா பிரிட்டிஷ் பரம்பரை சேர்ந்தவனா இருக்கியா? கொஞ்சமா தமிழ் வைக்கலடா. பேசல ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா பேசுறான், இல்லைன்னா விட்டு தெரியாது விட்டு போ. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அம்மா திண்டம்மா வீட்டுல தானே இருக்க, ரேஷன் கடைக்கு போ. ரேஷன் கடைங்க ஃபிங்கர் பிரிண்ட் உனக்கு ஒர்க் ஆகலப்பா, அப்புறம் வா. தம்பி வேலையோ எது வேலைக்கு போறீங்களா இல்ல காலேஜ் படிக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் ஒரே மீனிங்ல தான் பேசுறேன். ஸ்டாஃப் நாளைக்கு பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர் மீட்டிங், எல்லாரும் கன்ஃபார்ம் வரணும். மீ மேக்ஸ் வாத்தில இருந்து பிடி வாத்தியே காத்துக்கிட்டு இருக்கேன், எப்படா பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்னு. ஒருத்தர் விடலையே எல்லாரையும் அவங்களுக்கு இருந்தாலும் என்ன நடக்கணும் தெரிஞ்சோம். எங்க அம்மா கூட்டிட்டு போனேன் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு. சி நீங்க சிங்கிளா கமிட்டடா? மீ சிங்கிள் தான். சி போய் சொல்லாதீங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க, சிங்கிள் தாங்கிறீங்க. போய் சொல்றீங்க. என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். மீ மச்சான் அவன் எக்ஸ் போறாடா, அவ ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியா இருக்கா போல. மை ஃப்ரெண்டு தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் வரப்போம். தேங்க்யூ. சொல்லுங்க, இந்த தருணத்துல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்க எக்ஸ் அவங்க புருஷன் கூட சந்தோஷமா இருக்காங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்காக நீங்க அழுகக்கூடாது, அழுகக்கூடாது, அழுகக்கூடாது. அழுகுடா என்ன வாடா அழுக வச்சாச்சு. மீ நைட்டுக்குள்ள அந்த பொண்ணு கிட்ட போன் பேசுற, லவ் தானடா பண்ற? மை ஃப்ரெண்ட் இல்ல, அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு. ஏடா பஞ்ச போய் பேசுற, ஓபனா பேசுற. அவன் ஒத்துக்க மாட்டான். நம்ம தலையில நின்று கேட்டாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் ஒத்துக்க மாட்டான். செட்டு டேய் என்கிட்ட சொல்லவே பயப்பட, இதுல உன் அப்பா அம்மாட்ட சொல்லி நீ கல்யாணம் பண்ணி என்னத்தை கிளிக்க போற? அதெல்லாம் நடந்தாதானே. In school days, when my English teacher write my name as a example in the board. என்ன இது
அப்ப இருக்க அந்த மணலில் இருக்குல்ல இங்கிலீஷ் மேம் இப்படி போர்டில் எழுதி போட்டா சயின்ஸ் மேம் அன்னைக்கு நம்மளை பத்தி பேசியிருக்கோம். நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், இங்கிலீஷ் மேமா சயின்ஸ் மேமா, இங்கிலீஷ் மேமா சயின்ஸ் மேமா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிருப்போம். ஒரு எந்த மேம் சூஸ் பண்ணலாம், நம்ம கரெக்ஷன் மெட்டீரியலா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். எனக்கு என்னமோ நீ இங்கிலீஷ் மேம் தான் செருப்படி வாங்கன்னு தோணுது. இல்லடா இங்கிலீஷ் மேம் தான் லவ் பண்ணுது போல. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கிரஷ் மெட்டீரியல் இருக்கும் டீச்சர்ல. அந்த டீச்சர் யாருன்னு ஒழுங்கா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எந்த சப்ஜெக்ட் மேம் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு இங்கிலீஷ். Me after using daddy mobile in childhood, me dad. Excuse me. Sorry for the disturbance. SIM 1 pin blocked என்றது PUK கோடா. உன்னை நம்பி போன கொடுத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நீ சாரிங்க தெரியாம கால் பண்ணிட்டேன். கிரஷ் டே எனக்கு தெரிஞ்சு பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன்டா. மீ என்ன பார்த்தா மனுஷனா தெரியுதா? தெரியல. எனக்கும் எல்லாருக்கும் மாதிரி ஒரு ஹார்ட் இருக்கு, அது தெரியுமா? தெரியல. இந்த ஹார்ட் இருக்கே, நீ இப்ப இந்த கேவலமா ஒரு விஷயம் பண்ணல, இந்த மாதிரி பண்றதுக்கு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் நிற்கும். அதாச்சும் தெரியுமா? தெரியல. தெரியல. போய்த்த. When I start a good mood and I calling to my friend me. Your plan validity is expiring soon. Recharge immediately to enjoy uninterrupted services. என்னோட மூட நான் ஸ்பாயில் பண்றது ரீசார்ஜ் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஏர்டெலோ ஜியோவோ சொன்னா போதும், முடிஞ்சு அங்கேயே முடிஞ்சிச்சு. அவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்க, முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.